அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் அன்பு கலந்த வணக்கம். சமூக ஊடகத்தில் தற்போது பரவலாக ஒரு செய்தி வைரலாகி கொண்டிருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், சன் தொலைக்காட்சியில் ராமாயணம் ஒளிபரப்பப்பட போகிறது என்ற செய்தியையொட்டி பலதரப்பினரும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள். அதிலே திராவிட இயக்கம் சார்ந்த நம்முடைய தோழர்கள், சன் டிவியில் ராமாயணமா, திராவிட மண்ணில் ராமாயணமா, பெரியார் ராமாயணத்தை கொளுத்துவோம் என்றாரே, அண்ணா ஆரியை மாயை என்றாரே என்றெல்லாம் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒன்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். சன் தொலைக்காட்சி எப்போதும் பெரியாரிய சிந்தனைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் என்று அது எப்போதும் தன்னை அறிவித்துக் கொள்ளவில்லை. அது ஒரு பொழுதுபோக்கு நிறுவனம், அவ்வளவுதான். அதனால் நாம் சன் தொலைக்காட்சி பிடிக்கிறது என்று சொன்னால் பார்க்கலாம், பிடிக்கவில்லை என்று சொன்னால் அதிலிருந்து நாம் விலகிக் கொள்ளலாம். நம்முடைய வடுவூர் எழில் கரந்தை உமாமகேஸ்வரர் கலைக்கல்லூரியிலே பணியாற்றக்கூடிய நம்முடைய தோழர் அந்த சன் டிவியினுடைய டிடிஹெச்சில் இருந்து விலகுகிறேன் என்று முகநூலிலே பதிவு செய்திருந்தார். அதுபோன்று நம்முடைய எதிர்ப்புகளை பதிவு செய்யலாமே தவிர, கலாநிதிமாறன், முரசொலிமாறனுடைய மகன் கலாநிதிமாறன், அவர் ஏதோ திராவிட இயக்கத்தை பாதுகாப்பதற்காகவும் திராவிட இயக்கத்தை வளர்ப்பதற்காகவே பிறந்து வந்து அவர் ஒரு தன் தொலைக்காட்சியை தொடங்கினார் என்ற நினைவை நாம் அகற்றிக்கொள்ள வேண்டும். அது ஒரு வியாபார நிறுவனம், அவர்கள் ஒரு பிஸ்னஸ் செய்கிறார்கள். எதில் காசு கிடைக்கிறதோ அதை அவர்கள் வியாபாரம் செய்வார்கள், அவ்வளவுதான். நமக்கு இப்போது கலைஞர் தொலைக்காட்சி போன்றவற்றில் இது போன்ற நிகழ்வு வருகிறது என்று சொன்னால்தான் நமக்கு பிரச்சனை. நாம் கொஞ்சம் பேசலாம், பார்க்கலாம். அதனால் நம்ம ஒரு அது திராவிட இயக்கத்துக்கு ஆதரவாக இருக்கிறது சன் தொலைக்காட்சி என்பதை தவிர, திராவிட இயக்கத்திற்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. அவர்கள் பெரியார் குறித்து, பெரியார் பிறந்த நாளில் அவர்கள் எந்த செய்தியும் வெளியிடவில்லை. ஏன் அண்ணாவை பற்றிய அவர்கள் செய்தி வெளியிடுவதில்லை. கலைஞரை பற்றி கூட அவர்கள் செய்திகளை அவருடைய பிறந்த நாளில் ஒரு சிறப்பான நிகழ்வை வெளியிட்டது இல்லை. சன் செய்திகள் என்ற தொலைக்காட்சியில் நம்முடைய அருமை நண்பர் குணசேகரன் அவர்கள் வருகை தந்ததற்கு பின்னர் பெரியாரை பற்றிய, பெரியார் பிறந்தநாளில் பெரியாரை பற்றி இளைஞர்கள் என்ன நினைக்கிறார்கள், அவர்களிடம் பெரியாரை கடத்துகிற பணியை நம்முடைய தோழர் குணசேகரன் அவர்கள் சன் செய்தி தொலைக்காட்சியில் பதிவு செய்து அதை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார். தவிர சன் தொலைக்காட்சியை பற்றி நாம் பெரிதாக கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் ஒரு வியாபார நிறுவனம் என்பதிலே நாம் செய்து கொண்டு அவர்களை விமர்சிப்பது வேண்டுமானால் நம்முடைய கடமையாக இருக்கலாமே தவிர, அவர்கள் திருந்த வேண்டும், அவர்கள் ஆரிய மாயையிலிருந்து விடுபட வேண்டும் என்றெல்லாம் நாம்